ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஐவிஎஃப் மூலமா நான் கன்சீவ் ஆனேன் டாக்டர். செகண்ட் பேபி ட்ரை பண்ணும்போதும் கண்டிப்பா ஐவிஎஃப் தான் பண்ணணுமா அப்படின்றது நிறைய கப்பிள்ஸோட டவுட். அண்ட் சில பேர் சம் ரீசன்காக அவங்களோட ஐவிஎஃப் சைக்கிள் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காது அண்ட் இமீடியட்லி தே மைட் நாட் பி ரெடி ஃபார் ஒன் மோர் சைக்கிள். ஸோ இவங்களுக்கும் நேச்சுரலா பிரெக்னன்சி வரதுக்கு பாசிபிளா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ்ல நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பேபி ஐவிஎஃப் மூலமாகவும் செகண்ட் பேபி நேச்சுரலாகவும் கன்சீவ் ஆகி வந்திருக்காங்க. அண்ட் ஈவன் சில பேருக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆனாலுமே சப்சிக்வெண்டா அவங்களுக்கு நேச்சுரல் பிரெக்னன்சிஸ் வந்திருக்கு. பட் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம். ரீசெண்டா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஃபர்டிலிட்டிக்கான ஒரு ஜர்னல்ல ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதுல 5000 women who underwent IVF cycles in their past அவங்கள எடுத்து இவங்களுக்கு சப்சிக்வெண்டா நேச்சுரல் பிரெக்னன்சி வந்திருக்கா இல்லையான்றத செக் பண்ணியிருக்காங்க. அந்த ஐவிஎஃப் சைக்கிள் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கலாம் இல்ல ஃபெயிலியராகவும் இருந்திருக்கலாம். பட் சப்சிக்வெண்டா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் விமன் நேச்சுரலா கன்சீவ் ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சர்ப்ரைஸ்க்கு ஆல்மோஸ்ட் 18% ஆஃப் விமன், அதாவது 5ல் ஒருத்தருக்கு ஆஃப்டர் அன் ஐவிஎஃப் சைக்கிள் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் நேச்சுரலா பிரெக்னன்சி வந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த 5ல் ஒருத்தரா நம்ம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்போ அதிகம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல நீங்க என்ன ரீசன்காக ஐவிஎஃப் பண்ணீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது எல்லா டெஸ்ட்டும் நார்மலா இருந்து நம்ம ஐவிஎஃப் அண்டர்கோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா சப்சிக்வெண்டா நேச்சுரல் பிரெக்னன்சி வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருந்ததா ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் சில பேருக்கு லோ ஸ்பெர்ம் கவுண்ட், PCOS இந்த ரீசன்ஸ்லயும் அதிகமா நேச்சுரல் பிரெக்னன்சி வந்ததை கண்டுபிடிச்சாங்க. பிளாக்டு ஃபெலோப்பியன் டியூப்ஸ் இந்த மாதிரி ரீசன்காக நம்ம ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஐவிஎஃப் பண்ணியிருந்தோம்னா இந்த குரூப்ல ரொம்ப லீஸ்டா செகண்ட் நேச்சுரல் பிரெக்னன்சி வந்ததை இந்த ரிசர்ச்ல நோட்டீஸ் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் பேபி நம்ம எவ்வளோ கேப்க்கு அப்புறம் ட்ரை பண்றோம் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலி வித்தின் 3 years ஆஃப் அன் ஐவிஎஃப் சைக்கிள் அவங்க நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருந்ததாகவும் ஆஃப்டர் 5 to 6 years நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த சான்சஸ் கம்மி ஆகிறதாகவும் இந்த ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி ஐவிஎஃப் மூலமா இருந்திருந்தாலும் கட்டாயம் நெக்ஸ்ட் ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி பிரசன்ட் ஹெல்த் கண்டிஷன் இவாலுவேட் பண்ணிட்டு நேச்சுரலா ட்ரை பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ டு பீப்புள் ஹூ ஹவ் ஹேட் ப்ரீவியஸ் ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ், அவ்வளோதான் இது எண்ட் ஆஃப் த ஜர்னி அப்படின்னு நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. There are 1 in 5 women who conceive naturally after a failed IVF cycle.